ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்கி இப்படி செய்துன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுமே இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கத்திரிக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு சூடான சாதம் அதுக்கப்புறமா ரசம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.